நிறைய தேரும். இந்தாமா. என்னண்ணே உண்டியல உரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா தங்கச்சி, வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சுக்கு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே சமாளிக்கிற. ஆமா, உன் டூட்டிக்கு டைம் ஆச்சே போல. வர வர வெளியே போய் சுத்துறதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுமா, வீட்டுக்குள்ளேயும் போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? பொழுது போகலனா என் கூட வந்து இட்லிக்கு சட்னி அரைச்சு கொடு. இடிச்சண்ணா என்ன விளையாடுறியா? கோச்சுக்காதம்மா. ஆமா, நீ ஏதாவது காசு வச்சிருக்கியா? பாத்தியா, கடைசியில உன் காரியத்துக்கு வந்துட்டேல. நான் எனக்காக கேட்டேன். நான் ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், அது நடக்குமா நடக்காதான்னு பூவா தலைய போட்டு பார்க்கணும், அதுக்காக கேட்டேன். சரி இந்தா. ₹1 இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம். என்னது? அது ஒண்ணு இல்ல, நீ போய் உட்கார். நான் இப்ப சுண்டி போடுறேன், பூவா தலையான்னு சொல்லு. சின்ன பிள்ளைங்க பூவா தலையா விளையாடுங்க. மூஞ்சி பாரு, போய் வேலை பாருடி. அது கிடக்குது, நீ சொல்லு. தலை. ஆமா தலை, நீ பாத்து விட்ட. ஐயா, நான் எங்க பார்த்தேன்? அதெல்லாம் முடியாது, அழிச்சு கிழிச்சு இன்னொருக்க போடுறேன். என்ன? ஐயோ, காசு வெளியே போயிருச்சே. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்கார், நான் போய் எடுத்துறேன். காசு கேட்டா ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்களே, ஐடியா அப்படி பாத்தியா? வரட்டுமா? குரங்கு, திரும்பி வா, பேசிக்கிறேன். நீ திருப்பு. ராணி நிறுத்து. செல்வத்துக்காக 5. என்ன கல்யாணம் நடக்குது? மொய் எழுதுற. சும்மா இருடா. வெளியே 5. நான் 5. வெளியே வெளியே. எல்ரா, இன்னொரு 5. ஐயோ, என்னடா காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மானஸ்தேன், சட்டைய வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது, எங்க அப்பா கோமணத்தை வச்சு ஆடி இருக்காரு. இந்தா. வெளியே. நிறுத்து. நானும் மானஸ்தேன், நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே. நிறுத்து. கொஞ்சம் என் ட்ரௌசர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன, சேர்ந்து ஒண்ணா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன். போடே. சரியான போட்டு. என்னம்மா இங்க வந்து படுத்துட்ட? பசிக்குது, வந்து சோறு போடு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. சிந்தை எங்க போச்சு? தண்ணி எடுக்க போயிருக்கா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடப்பா. சரி. என்ன சோறு கொஞ்சமா இருக்கு? ஊருக்கா தானே? பத்தலையே. சரி, ராத்திரிக்கு பிடிச்சுக்கலாம். சாப்பாடே சரியில்லை, என்னத்த சமைச்ச நீ? அப்பா, என்ன சின்னசாமி, ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கணே. உங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, நல்லா படிப்பா. சரிண்ணா. போ. இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இல்லை. சரி, நம்ம வேலையை கவனிப்போம், நமக்கா பசங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். அடடே, நம்ம பத்திர கடைக்காரர் மக. நான் ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சர் வர்றாங்கன்னு சொன்ன உடனே யாரோ நினைச்சேன், கடைசியில நீங்க தானா? பாவம், லட்சுமின்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த சின்ன வயசுலயே பூவையும் இழந்துட்டீங்க, பொட்டையும் இழந்துட்டீங்க. எப்படியோ வருத்தம் தீர்ந்துச்சு. என்ன வருத்தம்? இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சரே இல்லைங்கிற வருத்தம் இருந்துச்சு. யாருக்கு? நம்ம பசங்களுக்கு தான். அது தீர்ந்துருச்சு. நீ எதுக்கே வந்த? ஆக்பீஸ் இல்ல, ஆபீஸ் ரூம்ல இருக்குமே. அங்க இருக்கா? நீங்க வாங்க. ஒரு பொம்பளைய பார்க்க விட மாட்டாரு. நம்மள மாதிரி வாத்தியார்களுக்கு அவ்வளவுதான். இவங்க தான் உங்க கிளாஸுக்கு வந்திருக்கிற புது டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. பாத்தீங்களா, நல்ல பசங்க. இவங்க உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் படிச்சு நல்ல பிள்ளைங்கன்னு பேர் வாங்கணும், தெரியுதா? நாய் சீக்கிரம் கதவு தரமா.
இந்த வரேன்டா இரு. என்னம்மா தூக்கிட்டியா? ஆமாடா. ஏன்டா இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர? தேரோடத்துல விளையாண்டேன், நேரம் ஆயிடுச்சு. விளையாடுற வயசை பாரு. இப்ப விளையாடாம வேற எப்ப விளையாடுறதான்? மூஞ்சியும் முகரையும் ஊர் சுத்திப்பாய். ஏண்டா பகல் பூரா தான் ஊரை சுத்துற, ராத்திரியாவது நேரத்தோட வந்து படக்கூடாதா? சீக்கிரம் வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுமா. வந்துட்டியா? சோறு போட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். எங்கடா போற? பாயை எடுத்துட்டு எங்க போவாங்க? மாடியில படுக்கத்தான். இனிமே மாடியில படுக்க முடியாது, சும்மா கீழே தான் படுத்துக்க. ஏன்? மேல் ரூம வாடகைக்கு விட்டுட்டேன். வாடகைக்கு விட்டியா? யாரை கேட்டு விட்ட? எதுக்காக விட்ட? மனுஷன் காலையில கொஞ்சம் நேரப்பட தூங்குறது உனக்கு பிடிக்காத? சும்மா ஏன்டா கத்துற? வெறும் வெட்டி சவடார் பேசியே காலத்தை ஓட்டியே தவிர இந்த குடும்ப கஷ்டம் ஏதாவது தெரியுதா உனக்கு? வயசான காலத்துல இன்னும் இட்லி சுட்டு விக்கிறாளே அம்மா, தங்கச்சி வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சேன்னு ஏதாவது நினைச்சு பாக்குறியா நீ? 4 பேர் கேலியா பேசுற அளவுக்கு தானடா நம்ம குடும்ப லட்சணம் இருக்கு. அம்மா தெரியாம கேட்டுட்டேன். ஓ ராமாயணத்தை நிறுத்துறியா? அது போகட்டும், நம்ம வீட்டை வாடகைக்கு யார் எடுத்தது? நம்ம பத்திரக்கார மக லட்சுமி இருந்துச்சே, அந்த பொண்ணு நம்ம ஊருக்கே டீச்சரா வந்திருக்கா. பாவம், இந்த சின்ன வயசுலயே புருஷனை பறி கொடுத்துட்டு ஆதரவா இருந்த அப்பனையும் இழந்துட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்குடா. தங்குறதுக்கு வீடு தேடிக்கிட்டு இருந்தப்போ நம்ம சிந்து அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. ஏதோ மாசம் 50 ரூபா வருமானம் வருமேன்னு சொல்லி நானும் வாடகைக்கு விட்டுட்டேன். என்னடா படுக்காம அப்படியே உட்காந்துட்ட? ஒண்ணு இல்லம்மா. டேய் விஜயா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுடா. எனக்கும் உடம்புக்கு அடிக்கடி முடியாம போறதுனால வேலை வெட்டி அதிகமா பார்க்க முடியல. நீயும் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்தேனா இந்த குடும்பத்தை யாருடா கவனிப்பா? என்னமோ அந்த காலத்துல இந்த வீட்டையாவது கட்டி வச்சுட்டு போனாங்க. இதுவும் இல்லைன்னா ஒன்றத்துக்கு ஒரு சாய இடம் கூட இருந்திருக்காது. நம்ம சிந்துவுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை. என்னடா அது, நான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க? எப்படியோ போங்க, கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். நோண்டு நோண்டுறான். யாராவது உயிரோட புதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு. ஏய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. 2 விளையாட்டு ஒண்ணு தான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன் கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தளங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய் அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் திட்டும். டேய் அளக்குற ஒரு அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. ஆமா, இவங்க மூஞ்சி கௌரவம் வர. அடிச்சு இந்த ஆடு. சரி, நீங்க எல்லாம் போகடா. நீ அலௌன்ஸ் பண்ணு. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார், இல்லை தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா, கொலை அடிச்சவன் எங்க இருக்கா, கூட்டத்துல இருக்கா கண்டுபிடி, கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா, கொலை கொலையா முந்திரிக்கா, கொல்ல பக்கம் வந்துருங்க. கொலை அடிச்சவன் எங்க இருக்கா? ரெண்டு பக்கம் வந்துருங்க. யோ, உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆல்வேஸ் ஓகே. அங்க எப்படி விளக்குமாறு பிஞ்சு போயிடாமா? இங்க என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்டு நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா. அழகான முறையில் தண்டை கீழே வைத்து விரைவாக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டுவிட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக்க மண்டக்க ஆயிரும். டேய் அடிச்சு விடாதடா, பிரச்சனை நீ யாரு? சும்மாடா. என்னங்க நீ தயார் பண்ணீங்க? போங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்புக்கு வரீங்களே, வெக்கமா இல்ல? ஏய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா. அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரு அடி சொல்றீங்க? யோ இத பாரு, பாடி படினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவக்காரர் மகடா நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ.
இருடா அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. நீ சும்மாரா. இவளை இப்படியே விட்டா வாய் குழம்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஏய். ஆயிடுச்சு. விடுங்கடி அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம். ஏய், மறுபடியும் அவன் வேணா நாக்க இழுத்து சாத்துருவாமா. ஏய் இருடா விட்றா. ஏய் இருடா. ஏய், இன்னைக்கு 4:30 ராவுகாலம் நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்பே ரேடியோ விளம்பரத்துல இருக்கான். வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சினா பிடிக்காதா? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவலம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கலாம். ஏய், திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்மள உதைக்க போறாங்களோ தெரியல. ஏய் வீரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தழக, என்னடா இன்னைக்கு யாரா கோழிய கூவ வைக்கிறது? நம்ம விஜயன் தான். என்னது? ஆமா நேத்து ஏமாற முடிவு வச்சு இன்னைக்கு ஓமர் தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய், நீங்க எல்லாம் இங்க இருங்க. நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏன்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியாரை பாத்துட்டாருன்னா? பார்த்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல தான். எங்க ஒண்டி கொண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான். எனக்கு பள்ளிக்கூடத்துல 1 மார்க் கூட போட மாட்டான். என்ன கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாது. பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு. ஐயோ நான் இல்ல. ஓடியாடா உனக்கு சீப் வரையா? என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் போய் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே, உனக்கு என்ன திமிரு இருந்தா டெய்லி கோழியை நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்த தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார் நான் சொல்ற கேளுங்க சார். முடியாது. சரி நான் போறேன். நல்லது. அடே, ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா வா. காட்டி கொடுத்துட்டேல்ல, இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். டேய், மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவிய. இப்படி கலெக்டர் பண்ணிட்டே வர என்னவா? போறவங்க சும்மா போனா பரவாயில்ல, திரும்ப திரும்ப என்ன பாத்துட்டு இருக்கிறது? வாங்கடி சண்டி ராணிகளா. ஏன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு திரியறீங்க? நீங்க ஏன்டி இங்க முன்னாலே வர்றீங்க? ஏய், வாத்தியார் கிட்ட என்ன காட்டி கொடுத்தவளுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிசை பாத்தீங்களா? ஐயோ பாம்பு இல்ல, விஷ பாம்பு. போட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இந்த பார். என்னடி ஆச்சு? ஐயோ, ரொம்ப அடிபட்டுருச்சா? இவனுங்களா யோ கலாட்டா பண்றதுக்கு ஒரு அளவு இல்ல? எப்படி அடிபட்டிருக்கு பாத்தீங்களா? ரொம்ப அடிபட்டுச்சா? வந்து பாரியா. பாத்துருவா. ஐயோ, என்ன இன்னைக்கு நம்ம பசங்களே காணோம். ஒருவேளை டூரிங் டாக்கிஸ்ல மலையாள படம் போட்டாங்களோ? நீங்கள திருத்தவே முடியாது. போஸ்டர் பார்த்தா போயிடுறாங்க. நாங்க ஒரு வழியா ஆயிடுவோம். அடடே, வேலுவா எங்கப்பா? ரொம்ப தூரமா? ஆமாங்க, தம்பிய மதுரை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். காலேஜ்ல இடம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? மாட்டை வாங்குறதுக்கு பல்ல பிடிச்சு தரம் பாக்குறோம். காலேஜ் சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பைய பிடிச்சு தரம் பாக்குறோம். மார்க் லிஸ்ட் காட்டினா பார்க்க மாட்டேங்கிறாங்க. மந்த்ரிங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நேத்து குளிக்க போகும்போது கீழே விழுந்து காலில் அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு. அதான் டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரேன். அண்ணே, பஸ் நேரம் ஆச்சு, போலாமா? நீங்க வர்றாங்க. குட்டி சோதரன் நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. ஏய், வாய முடியுது, பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். எங்கெல்லாம் பன்னீர் கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை வாயை கிழிச்சு விடுவேன். என்ன கிண்டலா? கல்யாண விளைச்சன பாக்குறான். இல்லன்னா கழுத்தை வாங்கிடுவீங்களா? பாக்கலாமா? பார்க்கலாமா?
12 1:30 யமகண்டம் சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறான். வாங்கடா சாப்பிடலாம் வாடா. நீ வாயா. விஜயா ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும். ஆமா எனக்கு 2 தாமா. உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா பாரு வைமா. ஆமாம்மா அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, 2வது பந்தியில சாப்பிட்டாங்க, 3வது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசையே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. ஏண்டா நான் முத பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு 3வது பந்தியா? எந்திரிக்கடா. உங்க சிலேபி சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லைங்க, பொய் சொல்றாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவ வகுத்துல அடிக்கிறாள? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல. நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷமாச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பார்த்து பேசு. டேய் இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். டேய் சிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ எங்க என் ஜிலேபியை காணோம்? நான் தாங்க சாப்பிட்டேன். நீயா தின்ன? எந்திரா. வந்துட்டு எங்கால போட்டு அடிக்கிற? ஜிலேபிடா. டேய் நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவளை சும்மா விட கூடாதுடா. எப்படியாவது பழி வாங்கணும். எஸ் ரிவெஞ்சி. அங்க பாருடா. டேய் நம்ம நல்ல நேரம் அவ தனியா போறா. என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ஆசை? அது வெளியில சொல்லக்கூடாது. மனசுல நினைச்சுக்கிட்டு புள்ளியார் வயித்துல 2 கட்டை விரலையும் வச்சுட்டு தடவிக்கிட்டே வரணும். விரல் விலகாம கடைசி வரை ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா நான் நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். என்ன ஆசைன்னு சொல்லுடி. சொல்ல மாட்டேன். கடவுளே, என் மனசுல இருக்கிற ஆசைய மானசீகமா உன்கிட்ட சொல்றேன். எப்படியாவது நீதான் நிறைவேற்றி வைக்கணும். ரொம்ப நேரம் ஆச்சு. நீ நினைச்சது நடக்கும். எந்திரிச்சு வா போலாம். பாடி பாடினா என்ன உசு உசுன்ற? டாக்டர் அம்மா குத்துனாரா? அம்மா இல்லைங்க, பச்சை குத்திட்டானுங்க. பச்சை குத்துனியா? ஆமாங்க. ஏமா என்னங்க சாமி? பச்சை குத்து எவ்வளவு? ஒரு எழுத்துக்கு 1 ரூபா சாமி. எனக்கு கொஞ்சம் தான் வரும். குத்துறியா? கையை காமிங்க. இரு, கையில வேண்டாம், நெஞ்சில குத்துமா. நெஞ்சிலையா? பேரு லட்சுமி. சம்சாரம் பேரா? சம்சாரம் ஆக போற அத்தம்மா பேரா? சித்தப்பர் மக. பேசாம பச்சை குத்தமா. அஞ்சிகையே எங்க மோதிரமா இந்த அலுப்ப பயல்க சாவசமா. யார பார்த்து அலுப்ப பயங்கற? இது எங்க பாட்டு சாமி. உங்க பாட்டா? ஆடமா அசையாம உக்காரு சாமி. அப்படியே இரு சாமி. அஞ்சிகையே எங்க மோதிரமா இந்த அலுப்ப பயல்க சாவசமா. 5 விரலில் மோதிரமா அவ அத்த மகன் தந்த சீதனமா. பாத்தியா, நான் எவ்வளவு ஆசையா ஓடி வந்திருக்கேன். என்ன ஏதும் கேட்க கூடாதா? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியாம தவிச்சு இன்னைக்கு எப்படியும் சொல்லிடுறது முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லணும்? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு இத பார்த்தாவும் தெரிஞ்சுக்க. என் மேல இவ்வளவு தூரத்துக்கு அன்பு வச்சிருக்க. எனக்கு மட்டும் அனுமாருக்கு இருக்கிற சக்தி இருந்துருந்துச்சுன்னா என் நெஞ்ச கிழிச்சு இதயத்திலேயே உன் பேரை நான் பச்சை குத்திருப்பேன். விஜயன். லட்சுமி. 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 என்ன சாமி கட்டி பிடிக்கிற? சாது சந்த கூட்டுற? ஐயோ வேண்டாம்மா, ஏதோ ஒரு ஞாபகத்தை கட்டி பிடிச்சிட்டேன்.
இந்த 5 ரூபா வச்சுக்க. என்ன சாமி எஸ்ஸாவா 1 ரூபா இருக்கு? கட்டி பிடிச்சுக்க 1 ரூபா வச்சுக்க. அப்ப இன்னும் 5 வருஷம் கட்டி பிடிச்சிட்டு 5 ரூபா கொடுத்துட்டு போ. ஐயோ இதெல்லாம் ரொம்ப போச்சு. முதல்ல இத போய் லட்சுமிட்ட காட்டி விஷயத்தை போட்டு உடைச்சிடணும். டேய் விஜயா, உன் யோசனையே யோசனைடா. ஏன்பா இப்படி திடீர்னு மதுரைக்கு போகணும்னு சொல்றீங்களே, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது. நான் என்னம்மா பண்றது? உனக்கு டீச்சர் ட்ரைனிங்குக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, நாளைக்கே உன்னை கூட்டிகிட்டு வந்து சேர்க்க சொல்லி இன்னைக்கு தான் லெட்டர் வந்துச்சு. அதான் உடனே புறப்பட முடியாயிடுச்சு. யாருக்கிட்டையும் சொல்லிக்காம போறமேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்பா மதுரையில எங்க தங்க போறோம்? எங்க தங்குறது என்ன பண்றதுங்கிறதெல்லாம் அங்க போய்த்தாமா முடிவு பண்ணணும். சரி சரி, நேரமாகுது, சீக்கிரம் புறப்படு. போற வழியில எப்படியாவது அவரை பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். கடவுளே, அதுக்கு நீதான் வழி பண்ணணும். என்னம்மா நீயே பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்றது, வெளியில போய் பேசிட்டு வரதா நேரம் இல்லையே. சரி சரி, பஸ் வந்துற போது கிளம்புமா. வந்துட்டேன். தலை வரனது போதும், போடியா சீட்டை போடியா. டேய் நானும் வரேன்டா. வேணாம் நேத்தே கடை வச்சுட்டு பேசா போயிடு. டேய் இவன் ஆட்ட முடிய போறே அப்படின்னா நான் வரல. அப்ப நானும் வரல. என்ன சொன்னேன்? இத உணர்ச்சி வசப்பட்டியா? ஏன்டா அடிச்ச? நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். டேய் விஜய் வரேன்டா. டேய் விஜயா இங்க வாடா. சந்தைக்கு போனியே, பொரி உருண்டை வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டியே, அதை வச்சுட்டு வா, ஒரு கை குறையுது. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு தெரியாம என்னடா பெரிய வேலை? வாடா. ஏதோ வேலை, வரல ஆளை விடுங்களேன். சரி. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வாயாடி லட்சுமி இருக்காளே, அது அந்த பத்திரக்கடைக்காரன் பொண்ணு இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களா? எப்படா? எஸ் நோ, இப்பதான் கடைசி பஸ் பிடிக்க போறாங்க. அவங்க தான் கடைசி பஸ் பிடிக்க போறாங்க. இவன் எந்த பஸ் பிடிக்க போறான்? லாஸ்ட் பஸ்ஸா இருக்கும். எங்கடா 2 ரூபா காணா? இவன் திருடிட்டான். இந்த வயசுல திருடுறியா? ஏன்டா அடிச்சா? அவன் குனிஞ்சிட்டான். ஐயா ஏன் இந்த பயலிட்ட குனிய கூடாது, குனிஞ்சு அடிக்கிறாங்க. சீட்டை போடியா. என்ன பங்காளி வர வர டம்ளர்ல தண்ணி கொண்டு வர்ற? தண்ணி பஞ்சம், அடைக்கி செலவழிக்கிறேன். ஆமா ஆமா, மழை தான் இல்லையே. நாம இருக்க ஊர்ல எப்படி மழை பெய்யும்? பத்திரக்கடைக்கார மாவ லட்சுமி நம்ம ஊருக்கு டீச்சரா வந்திருக்காளாமா. ஏன் உதவி ஆயிட்டா? பொழுது போல உதவி ஆயிட்டா. அட நீ ஒண்ணு, புருஷன் செத்து போயிட்டா உதவி ஆயிட்டா. புருஷன் செத்து உதவி ஆயிட்டாளோ? பின்ன அண்ணன் தம்பி செத்து போனவ உதவி ஆவாங்க. ஐயோ, மீனாட்சி அம்மா வீட்டுல தங்கி இருக்கலாமே. உன் வீட்டுல வந்து தங்க சொல்லவா? இல்ல விஜயம் ஒரு மாதிரியானவனாச்சே. உன்னை விட? அட கிண்டல் பண்ணாத ஐயா, வயசு என்ன இருக்கும்? ஏன் வயசா? லட்சுமிக்கு. இந்த பாரு, ஒண்ணு செய்ய, லட்சுமியவே கூட்டிட்டு வந்துடுறேன், அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. அட போயா. என்ன நம்ம தொழிலையே மாத்திடுவான் போல இருக்கு. நிறுத்துங்க. டேய் இவங்களை சேர வேண்டிய காசு ஆட்ட இருக்கு. உனத்துக்காரங்க இருக்கு. நீங்க அங்கே வாங்கிக்கோங்க. போங்க. ஓடுங்கய்யா. டேய் வெட்டியா வாடங்க. ஓடியா. ஓடியாப்பா வேகமா. குழி வெட்டினியா? வெட்டினாங்க. எங்க வெட்டின? வட்டி கடைக்கார பக்கத்துல வெட்டினாங்க. அட பாவி, இப்ப செத்து போனவன் அவன்கிட்ட தானே வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தான். புதைச்ச பணத்தை எழுப்பி கேட்பானடா. ஐயோ, அவன் அப்படி எழுப்பி கேட்ட கூடாதுக்காக தான் குழி ஆழமா வெட்ட சொன்னேன். ஆழமா வெட்டினியா? ஆழமா வெட்டிட்டாங்க. டேய் நமக்கு சேர வேண்டிய காசெல்லாம் வாங்கிட்டியா? அவன் சாகறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலை கொடுக்கணும். 20. அதை கொடுத்துரு. இந்தா ஓடு. அப்ப நான் வரேங்க. ஆஹா, தினம் இப்படி நமக்கு வருமானம் வரக்கூடாதா? தினம் ஒருத்தன் ஜாகணும். அட ஏன்டா இப்படி சொல்றீங்க? டேய் பிரசிடண்ட், இந்த ஊர்ல இதை விட சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு வேற என்னடா வழி இருக்குது? நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷம்னா நாமளே முன்னாடி போய் நாட்டாம பண்றோம். ஏதோ 20 30 கிடைக்குது. இந்த 20 30 வச்சு பட்டை உள்ள போன உடனே வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு 1 வாரம் ஆச்சு, ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே. வாடகைக்கு விடப்படும். கீழே ஒரு பொண்ணு. என்ன வாடகைக்கா? பார்த்தா தெரியல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? என்ன தேடுறீங்க? இல்ல, கட்டபொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும், அதே மாதிரி நீயும் வெள்ளையம்மா வச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன். இல்ல. எவ்வளவு வாடகை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுனால தானே கேக்குறேன். என்ன வாடகை? 30 ரூபாய். 6 விலை போட்டுருக்கு. ஆமா. கைய எடுத்தா நொண்டி ஆயிருவேனே. எதுக்கு கைய பிடிச்ச? 30 ரூபா கொடுத்துருக்கேன், கைய பிடிக்க மாட்டேன். அது வீட்டுக்கு. வீட்டுக்கா? எவன் சொன்னது? வாடகைக்கு விடப்படும் போர்டு எழுதி போட்டுவிட்டு கீழே நீ உட்கார்ந்துருக்க.
யோ வாடகைக்கு வீடு விடப்படும் தான் நான் எழுதி போட்டிருக்கேன். எவன் சொன்னா வாடகைக்கு விடப்படும்னு மொட்டை எழுதி போட்டிருக்கீங்க? வீட்டை காணாம. அது மழையில நனைஞ்சு போச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? மழையில நனையும், அதெல்லாம் முடியாது. எவ்வளவு திமிருண்டா என் கையை பிடிப்ப. எடு அந்த விளக்க மாட்டேன். விளக்க மாத்திர அடிக்காத. ஊர்ல உள்ள எவனாவது பாத்திர போறாங்க சொன்னா கலையே. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அது ரெண்டு என் கையில வச்சிருக்க, அதாலையும் அடிச்சிட்டு போ. ரொம்ப நன்றி. பாத்தியாரே, உன் நிலைமையை பாத்தியா? பொம்பளை கையால விளக்கு மாத்தால அடி வாங்க வேண்டியதா போச்சு. என்ன வாத்தியாரே? சயின்ஸ் வாத்தியாரு. அது தெரியுது. ஆமா, அந்த பொண்ணு என்ன உங்களை விளக்கு மாத்த அடிச்சு போகுதா? அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டுச்சு 1ஆம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு. வயசாகி போச்சு, சேர முடியாதுன்னு. அது என்ன தலையெல்லாம் விளக்கமாரா இருக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கு. என் தலையில இல்ல, உங்க தலையில. அடிச்சத பாத்துட்டியா? பாத்தனே. இரு, பாக்கெட்ல பாதி விளக்கமாரா இருக்குச்சா. இந்த நிகழ்ச்சி யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆண்டவா, அந்த பொண்ணு தினம் இவரை விளக்கு மாத்தால அடிக்கணும். எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். இவ வருமானம் விளக்கு மாத்துல இருக்கு.